ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2 படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரை பற்றி தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் இன்னும் திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2 பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து நான் சொல்ல தான் போகிறேன். ஸ்பாய்லர் சொல்லாமல் வந்து படத்தை வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஸோ அப்புறம் வந்து ஸ்பாய்லர் சொல்லிட்டேடான்னு வந்து சொல்லாதீங்க. இந்த படம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டோன்னா திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2 ஆடியன்ஸுக்கு ரொம்ப பயங்கர ஃபேவரட்டாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கிரைம் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்துக்கு வந்து இப்போ ஒரு தனியான ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸே வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எனக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக வந்து திருஷ்யம் 2 வந்து எஸ்பெஷலி வந்து மாறிடுச்சு. அப்சல்யூட் பிரில்லியன்ஸ் இன் ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த படத்தை வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து போயிருக்கு. என்னோட ஃபேவரட் பார்ட் விஷயமான திருஷ்யம் 2 பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2 இருக்கக்கூடிய கடைசி 30 மினிட்ஸ் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாபநாசம் பார்த்துருப்போம், திருஷ்யம் பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே திருஷ்யம் 2 பார்த்துருப்போம். நான் அப்படி தான் பார்த்தேன். அப்படி பார்த்தோமே நம்மளால் வந்து கிளியராக எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது ப்ராப்பரான ரீமேக் அப்படின்ற ஒரு ரீசனால். சரி, ஓகே, இப்போது அப்படி என்ன ரைட்டிங்கில் நம்ம பிரில்லியன்ஸாக இந்த படத்தில் பார்த்துட்டோம். இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளேவாக இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு, இந்த படத்தில் நிறைய பேர் வந்து ஒரு குறையாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க செட்டப்புக்கு அப்படின்றது தான் வந்து திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 ரெண்டுத்துக்குமே வந்து சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு இந்த செட்டப் தேவைப்படுது அப்படிங்கிற தான் உண்மை. இப்போ நம்ம திருஷ்யம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பேசிக்காக ஒரு 4 பார்ட்டாக வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் குட்டின்றவர் யார்? ஒரு கேபிள் ஆப்ரேட்டர். அவருக்கு என்ன பிடிக்கும், படங்கள்லாம் பார்க்குறது பிடிக்கும், அவர் லைஃப்பில் எப்படிப்பட்டவர், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன இப்படின்றது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு காட்டணும். அதுக்கு அப்புறமா அவரோட ஃபேமிலி, அதாவது ராணி, அவரோட பொண்ணுங்க அஞ்சு, அனு, அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா, அவங்க ஃபேமிலியாக வந்து அவங்க எப்படி இருக்காங்க இப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜார்ஜ் குட்டிக்கும் சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். சொசைட்டி அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது அந்த டீ கடை. அந்த டீ கடை தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொசைட்டியோட ரெப்ரசன்டேஷனாக வந்து பார்க்குறேன். இந்த ஊர் மக்கள் வந்து ஜார்ஜ் குட்டியையும் அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் கூட செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, நமக்கு செகண்ட் பார்ட்லேயுமே சரி அழகாக வந்து அந்த டீ கடைக்குள்ளே தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீ கடைன்றது ஒரு சொசைட்டியாக வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜார்ஜ் குட்டிக்கும் போலீஸ்க்கும் இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல்ரெடி அவங்களோட ஒரு பகை இருக்குது, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு திருஷ்யம் 1ல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் மூலமா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து இதுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வருண் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க நேக்கடாக வீடியோ எடுக்கிறது, வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வருணை ராணியும் அஞ்சும் சேர்ந்து சாகடிக்கிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 45th மினிட்ல தான் வரும். அப்போது அவ்வளோ நேரம் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு செட்டப்பை இவங்க வச்சாதான் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதே தான் வந்து நம்ம திருஷ்யம் 2க்கும். திருஷ்யம் 2ல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து செட்டப்புக்கு வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி காமிச்ச இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்கு அப்படின்னு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் நமக்கு காட்டணும். அதுக்கப்புறம் இப்போ திருஷ்யம் 2க்குன்னு சில ஸ்பெஷலான எலிமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே வந்து காட்டணுன்றதால கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு வந்து இவங்க செட்டப் டைமிங் வந்து திருஷ்யம் 2ல் எடுத்துக்கிறாங்க. இப்போ திருஷ்யம் 2ல் படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஜோஷ் அப்படின்ற கேரக்டர் வந்து ஜார்ஜ் குட்டியை வந்து அன்றைக்கி நைட்டு பார்த்துருவாங்க அப்படின்றதுல தான் கதையே வந்து பிறக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு லீடு கொடுக்குது இந்த செகண்ட் பார்ட்டுக்கே. நம்ம வந்து ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே வந்து அதுக்கப்புறம் ஒரு பார்ட் 2 எடுத்து அந்த படத்தை சொதப்பிடுறாங்களே, அதுக்கான பேரை வந்து கெடுத்துடுறாங்களே, அந்த மாதிரி இதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அதை பண்ணாமல் இந்த கதையை வந்து உருவாக்குனதுக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த ஜோஷ்ன்ற கேரக்டர் அன்றைக்கி நைட்டு வந்து ஜார்ஜ் குட்டியை பார்த்துட்டாங்க அப்படின்ற அந்த தீஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி அப்போ வந்து கேபிள் ஆப்ரேட்டராக இருந்தார். இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி மாறி இருக்காரு, அதை வந்து ராணிக்கும் ஜார்ஜுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ ஒரு தேட்டருக்கு ஓனர், அவர் வந்து இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி, ராணிக்கும் அஞ்சும் வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தை வந்து உட்கொள்கிறாங்கன்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அஞ்சுக்கு வந்து ஃபிட்ஸ் வர்றதா இருக்கட்டும், அப்பப்போ வந்து நைட் மேர் மாதிரி அந்த ஒரு நைட்டை வந்து அவங்க மைண்டில் எப்படி வந்து அப்பப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது இப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ராணிக்கு வந்து இந்த போலீஸை பார்த்தா இருக்கக்கூடிய பயம், போலீஸ் சத்தத்தை கேட்டால் பார்த்தா இருக்கக்கூடிய பயம், இப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி வந்து எப்படிப்பட்ட ஒரு ட்ராமாக்குள்ளே வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம காட்டுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதை தாண்டி சொசைட்டி எப்படி இதை பார்க்குது அப்படின்னும் போது அந்த டீ கடை, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டு, அங்கெல்லாம் வந்து ஜார்ஜ் குட்டியை எப்படி பார்க்குறாங்க, ஜார்ஜ் குட்டி தான் தப்பு பண்ணியிருப்பாரு ஆனால் இன்னும் ஒரு மாட்டல அப்படின்ற மாதிரி தான் சொசைட்டிக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது. இப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போது இதில் ஸ்பெஷலாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா போலீஸும் அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பாவும் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது.
செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர்ஸ் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் வந்து இதை வந்து எப்படி பார்க்குது அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்து தெரியும் அந்த கூட இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாமே வந்து போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். போலீஸ் இந்த கேஸை அப்படியே விட்டுறல, அவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த கேஸை வந்து அவங்க இன்னும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது, வருணோட அம்மா அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது வருணோட அப்பா வந்து ஜார்ஜ் கூடயே பேசுகிறாரு. நாங்கள் ஒரு ஜோசிக்காரை போய் பார்த்தோம், இன்னும் வந்து என் பையனோட ஆத்மா சாந்தி அடையலன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஸ்கெலிட்டனாச்சும் கொடுங்க, நாங்கள் அதை வச்சு அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் வீட்டு வந்து என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ பெருசு சொல்லும் போதே மூச்சு வாங்குது. எவ்வளோ பெரிய செட்டப் வந்து திருஷ்யம் 2க்கு வந்து தேவைப்படுது. ஸோ 1 ஹவர்ன்றது சாலிடாக வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஜார்ஜ் குட்டி ப்ரொஃபஷனலாக வந்து இப்படி இம்ப்ரூவ் ஆகிருந்தாலுமே பர்சனல் லெவலில் வந்துட்டு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் எப்படி வந்து தன்னைத்தானே வந்து ரெடி பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்து என்னைக்குனாலும் இந்த உண்மை வெளியே வரலாம், அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே டைம் புதுசாக ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி காரில் வந்து ஒரு ஃப்ரெண்டை நமக்கு வந்து பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு அப்போ காட்ட மாட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், இப்படி ஜார்ஜ் குட்டியுமே பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றதையுமே நம்ம காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதிக டைம் வந்து செட்டப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுக்கப்புறம் எப்போ வந்து படம் வந்து பேச எடுக்க ஆரம்பிக்குது, ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கூட இருக்க நெய்பர்ஸ் வந்து போலீஸ், இவ்வளோ நாள் அவங்க வந்து ஷேடோ போலீஸாக இருந்தாங்க நமக்கு தெரிய வருதோ, அப்போதுலேருந்து படம் வந்து ரொம்ப வேகமாக கெடுன்னு போகுது. இப்படி தான் வந்து 2 படத்துக்குமே வந்து செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம திருஷ்யம் 1 எடுத்துக்கிட்டோம்னா, திருஷ்யம் 1 வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம். அதில் வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் முடியாத மாதிரி இருக்கலாம், சில விஷயங்கள் அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக வந்து அதை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லாமல் நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியுமோ அதே தான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜார்ஜ் குட்டி ஒரு விஷயத்தை ஏன் பண்ணாருன்றது லேட்டர் பீரியடில் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஷாக் வேல்யூவாக இருக்கும். அது ரொம்ப சர்ப்ரைஸாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வருணை வந்து புதைச்ச இடத்துல போய் இவங்க தோண்டும் போது அங்கேருந்து ஒரு ஆட்டோட ஸ்கெலிட்டன் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து லாஸ்ட் சீனில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கடியில் தான் ஒரு புதைச்சியே வச்சிருக்காருன்ற உண்மை நமக்கு தெரியதா இருக்கட்டும். இப்படி அந்த சர்ப்ரைஸை பில்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அழகாக வந்து திருஷ்யம் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ திருஷ்யம் 1ஓட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாபநாசம்லையும் திருஷ்யம்லையும் ஒரு சின்ன மைனர் சேஞ்ச் இருக்கும். நிறைய பேர் வந்து இவர் தான் பெஸ்ட்டாக பண்ணார், அவர் தான் பெஸ்ட்டாக பண்ணாருன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட பேஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, மோகன்லால்ன்றவர் வந்து ஜஸ்ட் அன் ஆக்டர். ஸோ அவர் வந்து டேரக்டர் சொன்னது அப்படியே பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் கமல் அப்படின்றவர் வந்து ஒரு ரைட்டர் கம் டேரக்டர் கம் ஆக்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய படங்களில் ஒரு தப்பு செஞ்சவன், அதுவும் எஸ்பெஷலி ஒரு கொலை பண்ணவன் வந்து அவனால் நிம்மதியாகவே இருந்துட முடியாதுன்றவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவர். ஹேராமா இருக்கட்டும், தேவர் மகனாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், அதை வந்து அவர் திருப்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து இந்த படங்களில் நம்ம சொல்லணும். அதுவும் தன்னோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து பிலீவ் பண்ணுறவர் வந்து கமல்ஹாசன். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து தன்னோட பசங்கக்கிட்ட வந்து தன் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டோமேன்னு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தர்ம சங்கடம், அந்த கில்ட் ஃபீலிங்கை வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாரு. பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து திருஷ்யமில் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கே கம்பேர்லாம் பண்ண வேணாம், இது இவரை இப்படி டீல் பண்ணிட்டார், இவர் இப்படி டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம அதை வந்து விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் மட்டுமே அதை பார்த்தா போதும். இப்போது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஃபிலிமாக ஃபீல் ஆனாலுமே ஆனால் ஒரு ஜஸ்டிஸ் வந்து சர்வ் ஆகலையே, இப்போ இந்த குடும்பம் தப்பு பண்ணியிருக்கு, ஆனால் இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி வருணோட அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு தன் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அவங்க ஏன் கஷ்டப்படணும், பையனை தப்பாக வளர்த்தது ஒரு குற்றமாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு இதுலேருந்து ஒரு விடிவே இல்லையேன்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க். இப்படி சில கொஷின் மார்க்ஸோடு தான் அந்த படம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு ஃபீல் ஆனாலும் சில லைட்டான கொஷின் மார்க்ஸ் நமக்கு இருக்க தான் செஞ்சுது. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வந்து ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனும் சரி, ஜஸ்டிஃபிகேஷனும் சரி கொடுத்து ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் வந்து ஒரு கேரக்டருக்கும் ஒரு விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. என்ன எது ரொம்ப வியக்க வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு பார்ட் எடுக்கும் போதே செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் புதைச்சிட்டு வர சீனை இவங்க காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அதே டைம் ரொம்ப கம்மியாகவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. எது வந்து பார்ட் 2க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த பார்ட்டை மட்டும் காமிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். ஸோ இவங்க பார்ட் 2 மைண்டில் வச்சு தான் அந்த சீனே எடுத்தாங்களா அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்க ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்ட் 2க்கு வருவோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து அந்த தீஃப்ன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சும்மா இப்போ அந்த தீஃப்ன்றவன் வந்து அவன் தான் வந்து போட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அதை காமிக்காமல்
அவனுக்கு ப்ராப்பராக ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பேக் ஸ்டோரியில் அவன் வந்து ஏதோ ஒரு கொலை பண்ணிடுறான் தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ ப்ரெசென்ட்டில் அதனால் அவன் என்ன கஷ்டப்படுறான் அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் காட்டும்போது நமக்கு என்ன கிளியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டேரெக்டாக போய் ஜார்ஜ் கிட்ட சொன்னால் அதை விட அதிகமாகவே காசு கிடைக்கும். ஆனால் அவன் ஏன் ஜார்ஜ் கிட்ட போல அப்படின்றதுக்கு எல்லாமே அவனோட இப்போ இருக்க மைண்ட் செட் என்னவா இருக்குது, அவன் என்ன மாதிரியான தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், ஸோ இப்போ அவன் லைஃப்பில் என்னெல்லாம் அனுபவிக்கிறான், அவனால் திருப்பி ஒரு தப்பு பண்ண முடியுமான்னு போது இல்லை, அவன் வந்து இப்போ நியாயமாக வாழணும்னு தான் நினைப்பான். ஸோ அவன் வந்து போலீஸ் கிட்ட போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஜோஷ் அப்படின்ற கேரக்டருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க்கும் சரி, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதி அதையுமே வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து படம் கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கான ஒரு ரீசனாக வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக பண்ண விஷயங்களாக நான் பார்க்குறேன். இல்லைனா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே கேள்வி வந்திருக்கும், ஜார்ஜ் கிட்ட வந்து கேட்டிருந்தா அவரே ரிகாஸ் கொடுத்துருப்பாரு, ஏன் வந்து போலீஸ் கிட்ட போனோம் அப்படின்ற கொஷின் மார்க்லாம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் எனக்கு சின்ன ஒரு மனசு கஷ்டம், ரொம்ப சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த திருடன் கடைசியாக என்ன ஆனான், அந்த உண்மையை சொல்லிட்டான், காசு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஏன்னா அவனுக்குன்னு சில பிரச்சனைகள், அவன் வீட்டில் இன்னும் அவனை ஏற்றுக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுல, அதுக்கான க்ளோஸரை வந்து கரெக்டாக கொடுத்து முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல். ஆனால் இந்த படம் அதை பற்றி கிடையாதுன்றதால வந்து அதை அப்படியே ஒமிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை காமிச்சிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ தூரம் காமிச்சிட்டாங்க, பேக் ஸ்டோரி காமிச்சிட்டாங்க, இப்போ என்ன நடக்குது, அவன் வீட்டில் ஏற்றுக்கல, அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் பேசுகிறான், இவ்வளோ விஷயங்களை காமிச்சவங்களுக்கு கடைசியாக வந்து அவன் சேர்ந்துட்டான், நான் சேரலையா அப்படின்ற விஷயத்தையும் காமிச்சு முடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு ப்ராப்பரான க்ளோஸர் இருந்திருக்குமே அப்படின்றது என்னோட தாட். சரி, ஓகே, இப்போ நம்ம மெயினான கதைக்கு வருவோம். இப்போ எனக்கு திருஷ்யம் 2ல ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், அப்சல்யூட் பிரில்லியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் வந்து அங்கே ரைட்டிங்கில் அவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். அந்த ரைட்டர் வந்து பேச ஆரம்பிப்பார், ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே ஈடுபடுவார் அந்த போலீஸ் கூடயும் வருணோட அம்மா அப்பா கூடயும். அவர் வந்து தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிப்பார். 2016 வந்து ஜார்ஜ் குட்டி வந்து என்னை மீட் பண்ணி ஒரு கதையை சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லும் போது பேரலாக வந்து ஜார்ஜ் குட்டி கோர்ட்டுக்கு வர்றதை வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதையை இவர் சொல்ல இது ரெண்டுமே வந்து ஜார்ஜ் குட்டிக்கு நடந்த இன்சிடெண்ட்டை தான் வந்து பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரியாகவே ட்ரை பண்ணியிருக்கார் ஜார்ஜ் குட்டின்றதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் இதை ஏன் இன்னும் படமாக மாற்றலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது மூலயமா வந்து போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டால் தான் பண்ணாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு வருணோட அப்பா சொல்லும்போது இல்லை நாங்கள் வந்து நிறைய கிளைமேக்ஸ் யோசிச்சோம், எங்களுக்கு இன்னும் சரியான கிளைமேக்ஸ் மாட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி வந்து ஃபஸ்ட்டு தான் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு இருந்தாலுமே இப்போ வந்துட்டு இந்த தப்பை நான் பண்ணல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஷாக்கு அதுதான். ஃபஸ்ட்டு இந்த ஷாக் வேல்யூவை ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்போ அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஏன் வந்து நீங்கள் இன்னும் வந்து இது பண்ணாமல் இருக்கீங்க, ஷூட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணனாலும் நாங்கள் வந்து காப்பிரைட்டுக்காக வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கை பற்றின விஷயத்தை வந்து சொல்லுவார். அந்த ரைட்டர் அந்த புக்கை பற்றின விஷயம் சொன்ன உடனே டக்குன்னு வந்து கோர்ட்டுக்கு வந்து கட் ஆகி கோர்ட்டில் வந்துட்டு லாயர் வந்துட்டு திருஷ்யம்ன்ற இந்த புக்கை பார்த்து தான் வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து குக் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் வந்து ரெடி பண்ண கதை இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து ஜார்ஜ் குட்டி மேலே வந்து கேஸ் போட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லாயர் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து அந்த ரைட்டிங் லெவலில் இருக்கக்கூடிய பிரில்லியன்ஸ் தான். ஏன்னா எதை காமிச்சிட்டு எதை காட்டுறோன்றது ஒன்று இருக்குது. இந்த லாயர் இந்த புக்கை தூக்கி காமிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ரைட்டர் வந்து இதை சொல்கிற மாதிரி வச்சிருந்தா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காது. ஸோ எதை காமிச்சிட்டு எதை காட்டுறோன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டாப் நாச் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 2-3 கிளைமேக்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து எங்களுக்கு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வரல, சில ரிஸ்கி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவார். அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா ஒரு ரைட்டராக நம்ம வந்து சில இடத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு படத்துக்காக சினிமேட்டிக் லிபர்ட்டியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் உண்மையில் வந்து இப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் எழுதுவோம். அதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் கொடுத்தாங்க பாரு. எப்பா நான்லாம் வந்து வேறு மாதிரி புல்லரிச்சிச்சு எனக்குலாம். வாவ், என்ன ரைட்டரியா நீ அப்படின்னு நான் ஃபீல் ஆன இடம் வந்து அந்த இடம் எதுனா 2-3 கிளைமேக்ஸ் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாயர் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல ட்ரை பண்ணுவாங்கன்னா, வருணுக்கும் அஞ்சுக்கும் வந்து லவ் இருந்துச்சு, வருணோட அம்மா அப்பா வந்து இதை ஒத்துக்கலை, அதனால் வந்து வருண் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், வருணை காணும் அப்படின்னு உடனே வந்து வருணோட அம்மா அப்பா வந்து இந்த அஞ்சுவோட ஃபேமிலியை வந்து த்ரெட்டன் பண்ணாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ரீசனால் விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பாடி வந்து இவங்களுக்கு எங்கேருந்தோ கிடச்சிருக்கு, அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடியிலேருந்து கிடச்ச மாதிரி வந்து இவங்களே வந்து கிரியேட் பண்ணி இப்போ வந்து இந்த பழியை வந்து ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியோட போட பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் லாயர் சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஜார்ஜ் குட்டி ஒரு பிளான் வச்சுருப்பார் அந்த ஸ்கெலிட்டனே மாற்றுறதுக்கு. அந்த பிளானுக்கு வந்து நிறைய லக்கும் கடவுளோட அனுகிரகமும் கூடியே இருந்தால் தான் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா லாயர் சொன்ன இந்த கதை மூலயமா தான் இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸில் இதுவும் ஒரு கிளைமேக்ஸாக நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி அந்த ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸையும் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து இல்லை ஸ்கெலிட்டன் வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே லாயரே வந்து ஷாக் ஆகி திரும்புவாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியும். லாயரே வந்து ஷாக் ஆகி அப்படியே வந்து திரும்பி ஜார்ஜ் குட்டியை பார்ப்பாங்க. அப்படியே மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டு ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே கேமரா கிட்ட போகும். மோகன்லால் வந்து தலையை குனிஞ்சிட்டு இருப்பார் ஜார்ஜ் குட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆவாங்க. இவர் வந்து வாட் இஸ் த டேம் கிளைமேக்ஸ் அப்படின்லாம் கேட்பாரு. வேற லெவல் தான் அது. பக்கா மாசான சீன் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இன்னொரு கிளைமேக்ஸ் நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆக்சுவலாக அதை தான் வந்து ஜார்ஜ் குட்டியுமே வந்து ப்ளே பண்ணியிருப்பார். நியூஸ் பேப்பரில் வந்து யாருக்கு இதே மாதிரி தலையில் அடிபட்டு இதே வயசில் இருக்கவங்க சாகுறாங்கன்றதை பார்த்து அந்த புதைச்ச இடத்துக்கு போகிறது இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்கள ஃப்ரெண்ட் ஆகிறது. இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரிஸ்கி எலிமெண்ட்ஸை படத்தில் அழகாக ப்ளேஸ் பண்ணி அது வந்து ரிஸ்க்குன்றதை சொல்லி அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கொடுத்த அந்த க்ளோஷர். அந்த ஜட்ஜி ஒன்று சொல்லுவார், இப்போது 2 பேருக்குமே வந்து ஜஸ்டிஸ் கிடச்சாகணும், ஆனால் அந்த ஜஸ்டிஸை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஊரில் நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது, அந்த மாதிரி இதையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ போலீஸ்க்கு வந்து சரி ஓகே இதை விட்டுறலாம் அப்படின்னு ஒரு தாட் அவருக்கும் வந்துடும். லாஸ்ட்டில் வந்துட்டு ஜார்ஜ் குட்டி வந்து வருணோட ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக அந்த ஆசிட் ஊற்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பீஸை மட்டும் ஒரு சாமியாருக்கு அனுப்பிச்சி வைப்பார். அதில் வந்து ராணியோட நம்பர்லாம் போட்டு அவங்களுக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அனுப்பிச்சி வைப்பார். அப்படி அனுப்பிச்சி வைக்கும் போது இந்த போலீஸ் வந்து சொல்லுவார், நம்ம விட்டுறலாம், இந்த கேஸை விட்டுறலாம், ஜார்ஜ் குட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னும் போது இப்போ வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது, அப்போது பண்ண தப்புக்கு தண்டனை என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அந்த போலீஸ் ஒன்று சொன்னார் பாருங்களேன், வேறு லெவல். நம்மளை வந்து ஜார்ஜ் குட்டியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஜார்ஜ் குட்டியுமே வந்து இவங்களை பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து இந்த கேஸை திருப்பி எடுப்போம், நம்ம எப்போ அடுத்து இவனை போய் நோண்டுவோன்றதுக்காக இப்போ நம்ம அடுத்த அரைவலுக்காக அவன் வந்து வெயிட் பண்ணி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனோட லைஃப் லாங் அவன் வந்து இதுக்காக வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுக்காக அவன் வந்து தயாராகவே இருக்கணும், அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்கிறது வேறு லெவல். அதே மாதிரி இந்த தப்பை பண்ண அஞ்சுக்கும் ராணிக்கும் இருக்கக்கூடிய தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாகவே அந்த ட்ராமாக்குள்ளே அவங்க இருந்துகிட்டே தான் ஆகணும். அதை தாண்டி வெளியே வர்றதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அது. அதே டைம் இவங்க அம்மா அப்பா எந்த தப்பும் பண்ணல, ஆனால் பையன் பண்ணிட்டான் தப்பு, ஸோ இறந்துட்டான். இப்போது பையனோட அஸ்தியை வந்து அழகாக கரைக்க முடியுது. இவங்களோட பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிச்சும் போது ஒரு ப்ராப்பரான க்ளோஷர், எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான க்ளோஸரை வந்து அழகாக கொடுத்து படத்தை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை ரீசனால தான் எனக்கு வந்து திருஷ்யம் 1 and 2 வந்து பயங்கர ஃபேவரட். இதில் நான் சொன்ன எத்தனை விஷயங்கள் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்களுக்கு இதில் எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் எங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய போஸ்ட்டு, நிறைய 1 minute வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.